காற்று மாசுபாடு, வாகன இரைச்சல் என பலவித நெருக்கடிகளோடு சென்னை மக்கள் வாழ பழகிவிட்ட சூழலில் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலோடு மரபுசாரா ஆற்றலை பயன்படுத்தி வாழ்ந்து வருகிறார் ஒருவர். பசுமை சூழ வாழ்ந்து வரும் இந்த பசுமை மனிதரை பற்றி அறியலாம் இந்த தொகுப்பில். தேவையான உணவை தானே தயாரிக்கிறது தாவரம். அதே போல தனக்கு தேவையான உணவு, சுத்தமான காற்று, ஆற்றல் போன்றவற்றை இயற்கையின் துணை கொண்டு தானே உற்பத்தி செய்து வருகிறார் சென்னை முகப்பேரை சேர்ந்த ஜஸ்வந்த் சிங். இயற்கையும் புதுமையும் கலந்த அவரது வீட்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நான் எங்கள் தாத்தா 1938 இங்கே வந்துட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் எப்படின்னாக்கா அவங்க ஒரு 10 மாதம் இங்கே இருப்பாங்க, 2 மாதம் அப்புறம் அங்கே போயிடும். அப்படியா நடந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அப்போ நாங்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாம் படித்தது எல்லாம் இங்கே சென்னையில் தான். அதுக்கு ஸோ இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு அப்போ என்ன, இப்போ நமக்கு எனக்கு வயசு அப்போ ஒரு 18 வயசு இருக்கும். அப்போ நமக்கு சின்ன வயசில் தெரிஞ்சு போச்சு என்னன்னாக்கா, நம்ம சாப்பிடாம ஒரு 2 மாதம் இருக்க, 2 மாதத்துக்கு இருக்கலாம் சாப்பிடாம. ஒரு தண்ணி குடிக்காமல் நம்ம எப்படியும் 15 நாளைக்கு தண்ணி குடிக்காமல் கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மூச்சு காற்று இல்லாமல் இருக்கிறதுக்குன்னா எப்படி நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி இயற்கை, செடி வைக்கணும். செடி ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு துளசி இதை வச்சோம். ஒரே ஒரு துளசிக்கு அப்புறம் தான் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு இன்றைக்கி இவ்வளோ விதமான மூலிகை செடி எல்லாம் அதுக்கப்புறம் தான். மிராக்கல் ஃப்ரூட்டு, அப்புறம் கேண்டல் ஓக்க சொல்லுவாங்க. கேண்டல் அந்த ஃப்ரூட் கேண்டல் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த திருவோடு இந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிர்ஷ்டம் ஒரு 10 செடி இதே வச்சுருக்கோம். அப்புறம் வெளியிலே எல்லாம் கெமிக்கல் போடுறான்னு சொல்லி வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக வச்சு போட்டு பண்ணியிருக்கோம். அது அப்புறம் ஃப்ரூட்டிங்க்கு ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியாக போட்டு வச்சுருக்கோம். பயோகேஸில் டெய்லி 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் அதோட ஸ்லரி நம்ம இது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மரம் செக்கு அதுலேருந்து வர இந்த கேக் இருக்கு இல்லையா, அதுக்கு செடிக்கு அப்படியே அது நம்ம இங்கே தயார் பண்ணுறோம். செடி கூட எல்லாம் செடி கூட நம்ம பேசலாம். ஏன்னா செடிக்கு எப்போவுமே என்ன சொல்கிறோம்னாக்கா, நம்ம என்ன சொல்கிறோமோ செடிக்கு வாய் தான் கிடையாது. ஆனால் அது என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம செடிக்கு பேசுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அதாவது சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம பூக்கு, அதாவது பூ வரலைனாக்கா நம்ம சொல்லியாச்சுனாக்கா ஒரு 3ஆவது நாள் கண்டிப்பாக அது பூக்கும். அது 100க்கு 100%, 100% அது இது உண்மையாக இருக்குது. நம்ம சிட்டியில் இருக்கிறோம். சிட்டியில் இருக்கும்போது நிறைய பிரச்சனை வருது. என்ன, கிளைமேட் சேஞ்ச் எது நம்மனால என்ன, நம்ம எங்கெங்கே நமக்கு இடம் இருக்கும், நம்ம செடி கொடி இவரு கூட வச்சாச்சுனாக்கா நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம். காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் என பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இயற்கையின் வழிவாழும் ஜஸ்வந்த் சிங்கை நாமும் பாராட்டலாமே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் ந. பாலவெற்றிவேல்.